This video is sponsored by Buy Mode Shopping app. மகாகவி பாரதியார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாரதியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் லக்ஷ்மி அம்மாள். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இருந்தாலும் எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்கன்னா சுப்பையா அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. சுப்பிரமணிக்கு 5 வயது ஆகும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ அவர் அப்பாவும் அவங்க பாட்டியான பாகிரதி அம்மாள்கிட்டையும் தான் வளர்ந்துட்டு வர்றாரு. பாரதியாரின் தந்தை ஆங்கிலம் மற்றும் கணிதம் கற்று பாரதியார் ஒரு பொறியியலாளராக வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் பாரதியார் தனது 11வது வயதில் பள்ளியில் படிக்கும்போதே கவி புனைகிற ஆற்றலை வெளிப்படுத்துகிறாரு. இவருடைய திறமையால், பாட்டு எழுதி இவருடைய திறமையால் பாரதி என்றும் அழைக்கப்பட்டார். எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி தனது ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் பயின்றார். மகாகவி பாரதியார் 1897ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் செல்லம்மாங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 1898ஆம் ஆண்டு தந்தையின் மறைவுக்கு பின் வறுமை நிலை அடைகிறார். அதனால் அவர் எட்டயபுரம் மன்னருக்கு தன்னுடைய நிலைமையை தெரிவித்து பொருளுதவி கேட்டதார். அது மாதிரி கேட்கும்போது மன்னர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் எங்கேயே சில காலம் பணிபுரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் 1901ஆம் ஆண்டு முதல் எட்டயபுரம் அரண்மனையில் கவிஞராக பணியாற்றினார். பாரதியாருடைய பாடல்கள் தேசியவாதத்திலிருந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை பற்றிய சிந்தனைகளை வரை பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இவர் ரஷ்ய புரட்சி பற்றியும் மற்றும் பிரெஞ்சு புரட்சி பற்றியும் எழுதினார். சுதேசமித்திரன், தி இந்து, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுதி வந்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு போன்ற நூல்களையும் பாடல்களையும் எழுதியுள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடைய இலக்கியங்கள்தான். 1908ஆம் ஆண்டில் விடுதலைக்காக இவர் போராடினதுனால பிரிட்டிஷ் அரசு கைது செய்ய ஆணை பிறப்பித்தது. அதனால் அவர் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில் 1918 வரை 10 ஆண்டுகள் வாழ்ந்து வர்றார். பாண்டிச்சேரியில் சுதந்திர இயக்கத்தின் புரட்சிகர பிரிவின் அரவிந்த், லாலா லஜபதி ராய் போன்ற பல தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்தது. பாரதி ஆர்யா மற்றும் கர்மயோகி போன்ற இதழ்களின் வெளியீட்டிற்கு அரவிந்தருக்கு உதவினார். வேத இலக்கியம் கற்கத் தொடங்கிய காலமும் இதுவேயாகும். 1918ஆம் ஆண்டு பாரதி கைது செய்யப்பட்டார். 3 வாரங்களில் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. பின்னர் அன்னி பெசன்ட் மற்றும் ராமசாமி ஐயர் முயற்சியால் அவரை விடுவிக்கிறாங்க. 1919ஆம் ஆண்டு இவர் மகாத்மாவை சந்திக்கிறார். 1920 முதல் சுதேசமித்திரன் என்ற பதிப்பை மீண்டும் பாரதியார் தொடங்கினார். பிரிட்டிஷ் அரசால் இவர் கைது செய்யப்பட்டதுனால சிறைவாசத்தினாலேயும் இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. வழக்கமாக திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலில் லாவண்யா என்ற யானைக்கு உணவளித்த போது யானை அவரை தாக்கியது. அதில் உயிர் பிழைத்த போதும் சில மாதங்களில் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று அதிகாலை 1 மணி அளவில் இயற்கை எய்தினார். 1993ஆம் ஆண்டு பாரதியார் வாழ்ந்த வீடு தமிழக அரசால் வாங்கப்பட்டு பாரதியார் இல்லம் என்ற பெயரில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ.